أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم لهم نصيب من الملك فإذا لا يؤتون الناس نقيرا أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما فمنهم من آمن به ومنهم من صد عنه وكفى بجهنم سعيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 307வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 51, 52 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா யூதர்களுடைய ஒரு மடத்தனமான ஒரு அறிவின்மையை பற்றி அல்லாஹு தஆலா பேசி காண்பித்தான். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அபூ சுஃபியான் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. இஸ்லாத்தை ஏற்றுக்காத அபூ சுஃபியான் யூதர்கள்ட்ட ஒரு விளக்கத்தை கேட்குறேங்கிற மாதிரி கேட்டார். என்ன விளக்கம் கேட்டாருன்னா, சிலைகளையும் சூனியத்தையும் ஜோசியத்தையும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் சிறந்தவங்களா, சூனியத்தையும் ஜோசியத்தையும் சிலைகளையும் வணங்கி கொண்டிருக்கிற நாங்கள் சிறந்தவங்களா, இல்லை முகமது சிறந்தவரா அப்படிங்கிற கேள்வியை யூதர்களிடத்துல அபூ சுஃபியான் கேட்கிற போது அந்த யூதர்களை பார்த்து, இந்த அபூ சுஃபியானை பார்த்து யூதர்கள் கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்கள் என்னென்னலாம் நல்ல காரியத்தை செய்கிறீங்கிறப்ப அபூ சுஃபியான் சொன்னார், வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்குறோம், ஹாஜிகளுக்கு உணவு கொடுக்குறோம், வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஹாஜிகளை கவனிக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் முகம்மது புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாருன்னா, உறவினர்களை பிரிச்சுட்டாரு, பழசெல்லாம் போய் எல்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற கேள்வி சொல்கிறப்ப இந்த யூதர்கள் சொன்னாங்களாமா, என்றைக்குமே நீங்கள் தான் சிறந்தவங்க, என்றைக்குமே நீங்கள் தான் நல்லவங்க, அந்த முகம்மது என்ன செய்கிறாருன்னா அவர் நல்லவர் கிடையாது, அவர் சிறந்தவர் கிடையாதுன்னு என்ன செஞ்சாங்கங்க, தீர்ப்பு சொன்னவொன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான், சிலைகளை வணங்குறவங்களை விட என் முகமது கேவலமாக போயிட்டாரா? சிலைகளை வணங்குறவங்க, சூனியத்தை ஈமான் கொள்றவங்க, ஜோசியத்தை ஈமான் கொள்றவங்களை விட என் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தாழ்ந்தவராக பேசுகிறீங்களா? அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களை நான் சபிக்கிறேங்கிறான் அல்லாஹு தஆலா. உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களை என்ன செய்றாங்க, சபிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, விவரம் இருந்தும் விவரம் இல்லாமல் போயிட்டியே, உன்னை விட உலகத்தில் மட்டமானவன் விவரம் இல்லாதவன் வேற யாராவது இருக்க முடியுமாங்கிறான்.
ஏன்னா உங்களுக்கு தான் தௌராத்து கொடுக்கப்பட்டிருக்கு, இஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கு, சபூர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயம் வேதத்தையும் இந்த யூதர்கள் படிச்சிருக்கிறாங்க. எல்லாத்திலையும் முகம்மதுன்னு ஒரு நபி வருவாங்கங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்துட்டும் இந்த முகம்மதை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க பார்த்தீங்களா? அதனால உங்களை விட இந்த துனியா ஆகிரத்துல மட்டமானவங்க யாரும் கிடையாதுன்னு சொன்னா அல்லாஹ் தான். என்னங்க, அவ்வளவு ஒரு விவரம் இல்லாத மட்டமான கல்வி ஞானத்திற்கு உண்டானவங்க யாருங்க? யூதர்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு என்ன காரணங்க? என்னங்க, இந்த யூதர்களை பத்தியே நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். அவன் ஒன்று சொல்ல அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்ல, அவன் ஒன்று சொல்ல அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்ல. குர்ஆன்ல இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்ற மாதிரி வேற யாருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாங்க? திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி அல்லாஹ் தஆலா பதில் சொல்லவே இல்லை. இன்னமும் நாம யூதர்களை பத்தி தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நாம பார்க்க போகிறோம். ஒரு கட்டத்தில் இவர் என்ன இதவே பேசுறாரு, வேற எதுவுமே குர்ஆன் இல்ல போல தெரியுதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருமா இல்லையா? ஏற்கனவே இந்த சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்திருக்கிறேன். ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு மடக்கி பேசுறான் தெரியுமாண்டா? ஒரு நூல் அடவு கூட ரசூலுல்லாவை அல்லாஹ் விட்டு கொடுக்கறது கிடையாது. இதுதாங்க பேசிக் பாடம். சுத்தி முத்தி பார்த்தால் இதுதான், இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ நபிமார்களுக்கு உடைய காலங்கள்ல நபிமார்களுக்கு சோதனைகளை செய்தியாத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா யூதர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாவை மட்டமாக பேசுகிற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லைங்க? விடுறது இல்லைங்க. அல்லாஹ் தஆலா அதை செய்தியாக கடந்து போகிறது இல்லை. அது ஏதோ நிகழ்வாக அல்லாஹ் கடந்து போறது இல்லை. நீ என்ன அப்படி பேசலாம் என் முகம்மத அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா. இதை தான் நம்ம என்ன செஞ்சாங்க, நம்ம சென்ற வாரத்தினுடைய வாரத்தில் நம்ம தஃசீராக பார்த்தோம். இந்த மாதிரி மனிதர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? சபிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனை பேர்த்த சபிச்சிருக்கிறாங்க? 15 பேர் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? சபிச்சிருக்கிறான். ஏதாவது ஒன்று ரெண்டு ஞாபகத்தில் இருக்குங்களா? பொய் சொல்றவங்கள அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். துரோகம் செய்யறவங்கள அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவங்க சபிக்கிறான். இணை வைப்பவர் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அநியாயமா கொலை செய்யறவங்கள அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். சைத்தானுடைய கூட்டாளிகளை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். இப்படியே சொல்ற செய்தியில 15வது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறவங்களே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? சபிக்கிறான். அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம்னா என்ன அர்த்தங்க? மனுஷங்கள் மீது கெட்ட எண்ணம்னா விவரத்தை வேலைக்கு சொல்லலாம். அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, அல்லாஹ் தஆலா எண்ணத்தை எனக்கு செஞ்சு வச்சுட்டா, எண்ணத்தை நீ கொடுக்க போறான் அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வின் மீது நிராசையான தன்மை. என்னங்க, இதெல்லாம் சாத்தியமா? சும்மா தௌபா கேட்டுக்கிட்டே அல்லாஹ் என்னத்தை மன்னிச்சிட போறான் என்னைய அப்படிங்கிற ஒரு நிராசையான தன்மையோடு மனுஷன் என்ன செய்யறாங்க? இந்த துனியாவில் வாழ்றான்ல, அது அல்லாஹ் தான் அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க? சபிக்கிறான். அல்லாஹ் கொடுப்பாங்கிற முழுமையான தவக்குல் மனுஷனுக்கு என்ன வரணுங்க? முழுசா வரணும். ஒவ்வொரு நாளும் காலையில பறவை எப்படி போகுதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறு எம்டியா காலியா போகுது. என்ன எங்க ப்ராஜெக்ட் நடக்குது, இன்னைக்கு எங்க உணவு வைக்கிறதுங்க ஏதாவது ஒரு முன் அறிவிப்பு இருக்கா? எந்த அறிவிப்பும் கிடையாது. ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறா? எதுவும் கிடையாது. திசையை நோக்கி, காத்தை நோக்கி, அறிவிப்பை நோக்கி என்ன செய்யுது? அது போய்கிட்டு இருக்குது. இங்க கிடைக்கும். சாயந்தரம் வர்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறு நிரம்பி வருது. தேனி என்ன செய்யுதுங்க? தேனை எடுக்கிறதுக்காண்டி என்ன செய்யுதுங்க? எங்கேயோ போகுது. போய் முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்குது? வழி தெரியுதுடா ரப்பேன்னு கேட்குது அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் சொல்றான், இந்த பறவைக்கு இருக்கிற ஈமான் கூட மனுஷனுக்கு இல்லையாங்கிறான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்டா, நீங்க என்ன எப்படி உங்க கல்புல வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை நான் கல்புல வச்சிருப்பேன். என்னங்க, அத்தாவை எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அத்தா என்ன செய்வாரு? மகனை நேசிப்பார். எவ்வளவு வேகமா பாலை தூக்கி போடுறோமோ அந்த வேகத்துல தான் பால் என்ன செய்யும்? ரிவர்ஸ்ல திரும்ப வரும். நாம மல்லமா போட்டு அது வேகமா வருமானா? வராது, வரவே வராது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த என்னைக்குமே இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? வந்துடவே கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஆனா இந்த லன்னி அப்தி, ஒவ்வொரு அடியானுடைய மனசனுடைய எண்ணத்துல நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த விஷயத்துல நாம என்ன செய்யணுங்க? கவனத்தோடு இருக்கிறோம். இப்பேற்பட்ட மனிதர்கள், அல்லாஹ்வின் மீது நிராசையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானுங்க? சபிக்கிறான். செய்தி எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? சென்ற வாரத்தினுடைய தஃசீர்ல நாம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 3 வசனத்திற்குண்டான தஃசீரை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். 53, 54, 55. இந்த வாரத்தில் அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய 2 கெட்ட குணத்தை பற்றி என்ன செய்கிறாங்க? சொல்லி காண்பிக்கிறான்.
சொல்லிட்டு துனியாவிலேயே கெட்ட குணம் இருந்தா அது 2 குணம் தான். ஃபர்ஸ்ட் 2 குணம் என்னங்க, நல்லா விளங்கிக்கணும். துனியாவிலேயே கெட்ட குணம் ஒன்று இருக்குது இல்லைங்க. ஏங்க நல்ல குணம் எத்தனை இருக்குதுன்றா 360 நல்ல குணங்கள் இருக்குது. எத்தனைங்க? 360 நல்ல குணமும் யாருக்கு சொந்தம்னா அபூபக்கருக்கு சொந்தம். நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க 360 நற்குணத்தையும் சொந்தக்காரர் யாருங்க? அபூபக்கர் சித்திக். இந்த 360 நற்குணத்தினுடைய தோற்றுவாய் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இது மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி கெட்ட குணங்கள் இருக்குது இல்லைங்க. புரியுது இல்லைங்களா? இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுமோ. பேட் ஹேபிட்ஸ் சொல்றாங்க இல்லைங்க. என்னதுங்க? கெட்ட பழக்கம். கெட்ட குணம் ஒன்று இருக்குது, கெட்ட பழக்கம் இருக்குது. பழக்கம் வேற, குணம் வேற. புரியுதுங்களா? ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டே போறாரு, அது என்னதுங்க? பழக்கம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றது குணம். உலகத்திலேயே கெட்ட குணம் என்ன இருக்குதோ அந்த குணத்தினுடைய ஃபர்ஸ்ட் ரீடிங்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் 2 கெட்ட குணம். அந்த 2 கெட்ட குணமும் யார் இருக்குன்னா யூதர்கள் இருக்குங்கிற அல்லாஹ் தஆலா. என்னதுங்க? யூதர்கள் இருக்கு. அது எப்படி உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறத அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய வாயிலாக என்ன செய்யறாங்க? அழகா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? கோடிட்டு காண்பிக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் தமிழ்ல சரி என்ன கெட்ட குணம்னு என்னென்னலாம் இருக்குதுங்க, ஏதாவது 1 2 சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அதை கேட்டுக்குவோம். பேசினா பொய்யே பேசுவாங்க, திருடுவான், ஏமாற்றுவாங்க, குறை காண்பார்கள், குற்றம் சொல்வார்கள், நம்பிக்கை துரோகம், கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கிறாங்க. என்ன முழுசா உள்ளுக்குள்ள வரல. இப்போ புழக்கத்தில் ஒன்று சொல்லுவோம் தமிழில், இருந்துட்டா மட்டும் இவர் என்ன செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்போம். பார்த்துருக்கீங்களா? என்னங்க, ஒருத்தட்ட இல்லாத ஒரு ஆள் என்ன செய்வாங்க? இருக்கிற மாதிரியே பேசுவோம். என்னதுங்க? இல்லாத ஆள் என்ன செய்வாங்கங்க? இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் நாம் என்ன சொல்லுவோம்? என்னமோ இவர் ரொம்ப பேசுகிறார், என்னமோ கொடுத்துட்டா மட்டும் செஞ்சிடற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்களா? நம்ம அந்த காரியத்தை நமக்கு கொடுத்துட்டோம்னா மட்டும் இவர் என்னமோ முடிச்சு கொடுத்துட்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறான், உங்கள்கிட்ட என்னமோ இருந்தால் மட்டும் நீங்கள் என்னமோ முழுசாக செஞ்சிடற மாதிரி பேசுகிறீங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி பழக்கமே இல்லையே, சும்மா என்னத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி உண்டான ஒரு தோரணையில் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி என்ன செய்கிறாங்க? சொல்லி காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இந்த துனியாவில் ரசூலுல்லாஹின் மீது கால் புணர்ச்சி கொண்ட மாதிரி வேற யாரின் மீது கால் புணர்ச்சி கொண்டதில்லை. ரசூலின் மீது விரோதத்தன்மையின் மாதிரி வேற யாரின் மீது அந்த யூதர்கள் என்ன செய்யலைங்க? விரோத போக்கையும் கால் புணர்ச்சி என்ன செய்யலைங்க? ஏற்படுத்திக்கல. என்னதான் அப்படி ஒரு கோபமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த யூதர்களுக்கு இருக்குது? என்னங்க, ரசூலின் மீதும் ரசூலுடைய சஹாபாக்களின் மீதும் முஸ்லீம்களின் மீது என்ன ஒரு வெறுப்புன்னே தெரியல. அப்பேற்பட்ட வெறுப்பும் ஒரு கால் புணர்ச்சியும் என்ன செய்யுதுங்க? அந்த யூதர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு மறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? இவங்க வெளிப்படுத்துறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்யலைங்க? ஏனோதானன் விட்டு போல அதை அல்லாஹ் என்ன செய்யறாங்க? மறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு ஒரு கெட்ட குணத்தை பத்தி தான் என்ன செய்யறான்? பேசுறான். துனியாவிலேயே கெட்ட குணம்னு என்ன இருக்குதோ அதில் கெட்ட குணத்தினுடைய ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த குணம். அந்த குணம் யார்கிட்ட இருக்குது? யூதர்கள்ட்ட இருக்குது. என்ன குணம்டா? கெஞ்சத்தனம், கஞ்சத்தனம். என்னதுங்க? இருக்கிறதுலையே கெட்ட குணம் என்னதுங்க? ஆமா, அதுக்கு கருமித்தனம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கஞ்சத்தனம் இருக்குது பார்த்தீங்களா? இருக்கிறதுலையே கெட்ட குணம், ஆக மோசமான குணம். குணங்கள், கெட்ட குணங்களுடைய பட்டியல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருங்க? எதுங்க? கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனம் யார்கிட்ட இருக்குது? யூதர்கள்ட்ட இருக்குது. எப்பேற்பட்ட கஞ்சத்தனம் தெரியுமா இவங்கள்ட்ட? அல்லாஹ் தஆலா ஆயத்தில் விவரிக்கிற போது நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறோம். பேர்ச்சம்பழம் இருக்குது இல்லைங்க, பேர்ச்சம்பழத்துக்கு மேலே டாப்ல ஒரு சின்ன காய் தெரியும் பார்த்தீங்களா? என்னங்க, அதை பிச்சு போட்டுட்டு தான் என்ன செய்வோம்? நம்ம சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஏன்? அந்த பேர்ச்சம்பழத்தினுடைய அந்த காய் தான் அந்த மரத்திலிருந்து வந்ததற்குண்டான அடையாளம். அப்படித்தானுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்றா வடிகட்டின கெஞ்சம். எப்பேற்பட்ட கெஞ்சம் தெரியுமா? பேரித்த மரத்தினுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த காய்ந்து போன இதை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கெஞ்ச. புரியுதா தப்சீரு?
இதுக்கு மேல கஞ்சத்தனத்துக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்க முடியுமாங்க? ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய கஞ்சண்டு? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி விவரித்து சொல்றான் பாத்தீங்களா? இவ்வளவு ஒரு கஞ்சத்தனத்திற்குண்டான மனிதர்கள் யாருங்க? யூதருங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏங்க அது வேஸ்ட், அது என்னதுங்க? அது தூக்கி குப்பையில தான் போடுறான். அதை கூட கொடுக்க மாட்டான். யாரு? யூதர்கள். அதை கூட என்ன செய்ய மாட்டானுங்க? கொடுக்க மாட்டான். யூதன்ட்ட ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்துல ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சாமா. என்ன? அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொடுத்தான்னு வச்சுக்க. என்னங்க? அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னா முகம்மதையும் முகம்மதுனுடைய தோழர்களை என்ன செய்யணும்? அழிச்சிடணும். அதிகாரத்திற்குண்டான பவர்ல வந்து நாம உட்கார்ந்துட்டோம் சொன்னா நாம என்ன செய்யணுங்க? முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை என்ன செய்யணும்? நாம அழிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் என்ன செய்யுதுங்க? யார் கல்புல ஓடுது? யூதர்களுடைய கல்புல ஓடிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியே உங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து எதையுமே என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னோம்னா, அரபியில சொல்லுவாங்க நத்தீரான்னு சொல்லுவாங்க. நத்தீரா அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னோம்னா, பேரித்தம்பலத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காய்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதை கூட என்ன செய்ய மாட்டாங்க? யூதர்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கஞ்சம் யாருங்க? யூதர்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துன் நிசாவினுடைய 53வது வசனம். அம்லஹும் நசீபும் மினல் முல்கி, ஆட்சியில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு பகுதி அவர்களுக்கு இருந்திருக்குமாயின் இதன் அந்த நேரத்திலே லா யுக்தூன் அன்னாஸ நகீரா, மனிதர்களுக்கு நகீராவை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கொடுத்திருக்க மாட்டார்கள். நகீரானா என்ன அர்த்தங்க? பேரித்தம்பலத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை கூட என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கெஞ்சத்திற்குண்டான மனிதர்கள் யாருங்க? யூதர்கள். அப்ப ஒரு மனுஷன் வாழ்க்கையில கெஞ்சத்தனம் இருந்துச்சுன்னா என்னங்க? இதுக்கப்புறம் சொல்லுங்க பதில். யூத நசாராவை சேர்ந்தவர். அப்புறம் கெட்ட கணத்தினுடைய ஃபர்ஸ்ட் லீடிங்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். என்னதுங்க? ஒரு மனுஷன்ட்ட கஞ்சத்தனம் வந்துருச்சுண்டா என்னதுங்க? இதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த கொடிய நோயை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துடுவான். கொடுக்கணுங்கிற எண்ணம் மனுஷனுக்குள்ள என்ன செய்யணுங்க? வந்துகிட்டே இருக்கணும். ஹாத்தம் தாய்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திலே போகிற போது ஒரு மனிதர் இருக்கிறார். ஆனால் அவரின் மீது நெருப்பு படவே இல்லை. என்ன ஜிப்ரீலே, ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியமாக இருக்குது, இவரின் மீது நெருப்பு படவே இல்லை. வாழுகிற காலத்தில் கொடுத்து வாழ்ந்தார் நாயகன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாழுகிற காலத்தில் கொடுத்து வாழ்ந்தார். ஆனால் இவருடைய குஃப்ரின் காரணமாக இவர் இங்க வந்துட்டார். ஆனாலும் இவருக்கு என்ன படலைங்க? நெருப்பு படலை. அப்போ ஒரு மனிதனுடைய தர்மத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? என்னதுங்க? எவ்வளவு மதிப்பு! இதற்கு எதிர்மாறானது என்னதுங்க? கஞ்சத்தனம். கொடுக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குது, கொடுக்காமல் இருக்கிற தன்மைன்னு இருக்குது. கஞ்சத்தனத்துக்கு என்னங்க விளக்கம்? தன்னட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. இதுக்கு பேர் என்னதுங்க? கஞ்சன் அர்த்தம். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யூதர்களுக்கு இருக்கக்கூடிய குணத்திலேயும் மிக கெட்ட குணம். உலகத்துல கெட்ட குணத்தினுடைய ஃபர்ஸ்ட் எதுங்க? ரெண்டாவது ஒரு குணம் இருக்குது. அந்த ரெண்டாவது ஒரு குணமும் யூதர்கள்ட்ட தான் இருக்குது. கெஞ்சத்தனத்திற்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியது பொறாமைண்டா. என்னதுங்க? பொறாமை. இந்த ரெண்டு குணமும் யார்கிட்ட இருக்குதுங்க? யூதர்கள்ட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் கஞ்சத்தனம், ரெண்டாவது பொறாமை. இந்த ரெண்டு குணமும் ஆக ஆக மோசமானது. இந்த துனியாவில் இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? என்னங்க? பொறாமைக்கும் கஞ்சத்தனத்துக்கு என்ன வித்தியாசங்க? பொறாமை அப்படிங்கிறது என்னட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது. 10 ரூபா ஜோப்பில் வச்சிருப்பார், 100 ரூபா ஜோப்பில் வச்சிருப்பார், ₹1,00,000 வச்சிருப்பார். ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வராது? மனசே வராது. பொறாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு போக அர்த்தம். அவனுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதா என்னதுங்க? பொறாமை அப்படிங்கிறது. பொறாமை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறானுங்க. பொறாமைன்னா நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டியதை விட கூடுதலாக கிடைச்சா மனுஷனுக்கு என்ன வந்துருமாமா? அது என்ன அப்துல் காதருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு வசதி இறக்குறானே,
மனுஷன் ஒண்ணும் இல்லாம வந்தாரு, நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா வசதி என்னதுங்க? கூடிக்கிட்டே போகுது. கூடிக்கிட்டே போகிற மனுஷனுக்கு என்ன வருது? இயற்கையா பொறாம வருது. இங்க என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு கூடி இருக்குது அப்படின்டா இந்த யூதர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்களாமா. இந்த யூதர்களுடைய சொல்ற இந்த விஷயம் இருக்குது பாத்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப பொறாம மனுஷனுக்கு எதனால வருது? இயற்கையாக கிடைக்க வேண்டியதை விட ஃபதீலத் கூடுதலாக கிடைச்சா மனுஷனுக்கு என்ன வந்துருதுங்க? பொறாம வந்துருது. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல இந்த யூதர்கள் எதை வச்சு பொறாமப்படுறாங்க தெரியுமா? கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. யூதர்கள் சொல்றாங்களாமா, வயிறார சாப்பிட்றதுக்கு கூட இந்த முகமதுக்கு என்ன கிடையாது? வசதி இல்லை. ஒரு நாள் கூட வயிறு புடைக்க இந்த முகமது சாப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது. ஆனா இந்த முகம்மதை சுத்தி என்னைக்குமே ஜே 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 ஜேன்னு மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இருந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, இந்த முகம்மதை சுத்தி உதவி செய்யறதுக்குன்னு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எச்சிய துப்புனாருன்னா அதை வாங்குறதுக்கு 100 பேர் கையை நீட்டுறாங்க. ஒது செஞ்சாங்கன்னா ஒது செஞ்ச மிச்ச தண்ணியை வாங்குறதுக்கு 100 பேர் என்ன செய்யறாங்க? அடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு மோதுறாங்க. ரத்தத்திலிருந்து உடம்புல இருந்து ரத்தம் கொடுத்து எடுத்த ரத்தத்தை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் ஊத்திட்டு வாங்கன்னு சொன்னோம்னா ஒரு சஹாபி குடிச்சிட்டு வந்து நிற்கிறார். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? சரியான உடுத்துறதுக்கு கூட ஆடை கிடையாது, வயிறு நிறைக்க சாப்பிட்றது கிடையாது. இது எப்படின்னு என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறான். சொல்ற புரியுதுங்களா? இது முதல் பொறாமை. ரெண்டாவது பொறாமை என்ன தெரியுமா? எப்படி முகம்மது மட்டும் 9 மனைவி இருக்கிறாங்க? அன்னைக்கு இந்த ஆயத்தை இறங்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மனைவி மக்கள் எத்தனைங்க? 9 பேர். எப்படி முகமதுக்கு மட்டும் 9 மனைவி? இது எப்படி சாத்தியமாகுதுன்னு என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. ஒரு மனுஷனுக்கு உபரியாக கிடைக்கக்கூடிய விஷயத்துல மனுஷனுக்கு என்ன வருதுங்க? அடுத்தவர் என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. பொறாம கண்ணு உலகத்துல இருந்துகிட்டே இருக்கும். என்னங்க? இருந்துகிட்டே இருக்கும். இந்த பொறாம கண்ணு ஒரு மனுஷனை சில நேரத்துல அந்த மனுஷனை அழிச்சிரும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க அழிச்சிரும் சொன்னாங்க? எப்படி அழிக்கும்? நெருப்பு எப்படி விறக அழிக்குதோ அந்த மாதிரி பொறாமை கொள்ளக்கூடிய மனுஷனை அது என்னதுங்க? அழிச்சிரும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? என் முகமதை பார்த்து இப்படி பொறாமப்படுறீங்க, என்னங்க என் முகமதை பார்த்து இந்த மாதிரி ஒரு பொறாமப்படுறீங்கிறான். என்ன செய்யறான்? என்ன பொறாமங்க? ரசூலை சுத்தி இத்தனை பேர் கூடி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ரசூலை சுத்தி இத்தனை மனிதர்கள் உதவி செய்யறதுக்குன்னே மனிதர்கள் கூட்டங்கள் என்ன செய்யுது? இருந்துகிட்டே இருக்குது. என்னமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகமதுக்கு 9 மனைவி மக்கள் இருக்கிறாங்க. இது எப்படியாக சாத்தியமாக இருக்குதுன்னு என்ன செய்யறாங்க? அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? கேட்கறாங்க. இதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான் தெரியுமாங்க? விசித்திரமான பதிலுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கேட்கறான் யூதர்களை பார்த்து, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், அது என்ன ஏன் முகமதை பார்த்தே கேட்குறீங்க? அல்லாஹ் கேட்குறாங்க, அது என்ன ஏன் முகமதை பார்த்தே உங்களுக்கு இந்த பொறாம குணம் வருது? ஏன் உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் விஷயத்தில உங்களுக்கு இந்த பொறாம வரலையா? என்ன கேட்குறான்? 1,24,000 நபிமார்கள் யாருக்கு வந்தாங்கங்க? யூதர்களுக்கு தானே வந்தாங்க. என்னங்க 1,24,000 நபிமார்கள் யாருக்கு வந்தாங்க? யூதர்களுக்கு தான் வந்தாங்க. யூதர்களுடைய பட்டியலிருந்து முழுக்க விலகி இருந்தவங்க யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்லங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவி. ஒன்று ஹாஜரா அம்மையார், இன்னொன்று சாரா அம்மையார். சாரா அம்மையார் ஒரு மனைவி, ஹாஜரா நாயகம் ஒரு மனைவி. சாரா அம்மார்வின் மீது மூலமா வந்திருந்தவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா நாயகத்தின் மூலமாக வந்தவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நபிக்கு அப்புறம் அடுத்த நபி யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் தான். இந்த ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான். இதுக்கு இடையில என்ன கிடையாது? நபி கிடையாது. இந்த பக்கம் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார்னு அப்படியே சந்ததி என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யுதுங்க? ஹிஸ்டரி என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்குது. அல்லாஹ் என்ன கேட்கிறான்டா, ஏன் இந்த பக்கத்தை மட்டுமே பார்க்குறீங்க? அல்லாஹ் கேட்குறான், ஏன் இந்த பக்கம் பக்கமே பார்க்குறீங்க? நீங்க ஏன் உங்க பக்கம் பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குற செய்தி புரியுதுங்களா? உங்க பக்கத்தில் இருக்கிற நபிமார்களையே பார்க்க மாட்டீங்களா? நீங்க உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களை கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன்.
ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தவே கொடுக்கலையா? மிஸ்ர் தேசத்தினுடைய உணவு மந்திரி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருந்த ஆட்சி அதிகாரத்தின் மாதிரி உலகத்துல யாருக்குமே கொடுக்கலையே? ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது உங்களுக்கு கோபம் வரலையா? பொறாமை வரலையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருந்த அந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது வேற யாருக்கும் கொடுக்கலையே? ஏன் அதை பத்தி உங்களுக்கு பொறாமை வரலையா? அல்லாஹ் கேட்கிறாங்க. தான் மகன் வளர்ந்தா மனுஷனுக்கு எதுவும் தெரியறது இல்லை, அடுத்த மகன் வளர்ந்தா என்னதுங்க மனுஷனுக்கு பொறாமை வந்துருது. அது எப்படி அவரு மட்டும் போயிட்டே இருக்கிறார்? ஏன் அப்ப நம்ம சொந்தக்காரங்களை நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சு உச்சத்துக்கு போயிருக்காங்களே, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதெல்லாம் பொறாமையுடைய கண்ணை மனுஷன் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. அல்லாஹ் எப்படி விலைக்கு கொடுக்குறான் பார்த்தீங்களா இந்த யூதர்களுக்கு? ஏன் ஹபீபை பார்த்து என் ஹபீபை சுத்தி இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னா நீங்க சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன். அந்த ஹிஸ்டரியில எத்தனை பேர்த்துக்கு இவ்வளவு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து வச்சிருக்கிறோம். ஏன் அவங்க மீது உங்களுக்கு பொறாமையே வரலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சொல்ற செய்தி புரியுதுங்களா? அவங்க மீது உங்களுக்கு பொறாமையே வரலையா? அவங்க மீது உங்களுக்கு ஒரு பொறாமைக்குண்டான குணமே உங்களுக்கு ஏற்படலையா? ஏன் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? சரி 9 மனைவின்னு சொல்றீங்க நீங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 300 மனைவி. என்னங்க வாய் குழக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 9 மனைவி தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி எத்தனைங்க? 300 மனைவி. இது நாயகம் சொல்லி கொடுத்த பாடம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை மனைவி? 100 மனைவி. எத்தனை மனைவிங்க? 100 மனைவி. ஒரே நேரத்திலேயே 300 மனைவிகளின் மீது உறவு கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் யார் கொடுத்து வச்சிருந்தானா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான். அவர் ஒரு ஆள் கிடையாது, 40 ஆண்களுக்கு உண்டான சக்தி என்ன செஞ்சிருந்தான்? அல்லாஹ் தஆலா யார் கொடுத்திருந்தான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் கேட்கிறான் 9 எங்க இருக்கு, 300 எங்க இருக்கு? நீ 9 வாயை பழக்கிறியே, உங்க 300 எங்க இருக்குது? 300 மனைவிமார்களை சொந்தக்காரன் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எங்க ஹபீபை சுத்தி 100 பேர் இருக்கிறாங்க, நீ பேசுறீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இப்ப சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? எப்பயுமே ஒரு 300 படைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுத்தி பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கும். என்னங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து பக்கத்துல என்ன இருக்குங்க? படைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த படைகள்லாம் மீது உங்களுக்கு பொறாமை வரல, அந்த படைகளின் மீதுலாம் உங்களுக்கு இது வரல. ஆனா உங்களுக்கு என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மட்டும் உங்களுக்கு பொறாமை வருதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. கேள்வி புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்ற பதில் புரியுதுங்களா? இன்னைக்கு மனுஷன்ட்ட இருக்கிற கெட்ட குணத்தை அல்லாஹ் எப்படி பழிச்சு போட்டு பழிச்சு காமிக்கிறான் பாத்தீங்களா? நம்ம வீட்டுல வளர்ச்சி இருந்தா மட்டும் மனுஷன் என்ன செய்யறது இல்லைங்க, கண்டுக்கிறது இல்லை. இதே பக்கத்து வீட்டுக்கார வளர்ச்சி அடைஞ்சாருன்னா என்ன செய்யுது மனுஷனுக்கு? அதவே அல்லாஹ் தஆலா ரிப்பீட்ல கேட்கிறான். ஏன் உன் புள்ள மீது உனக்கு வரலையா? ஏன் அடுத்தவங்க மீது மட்டும் வருதா? இப்ப 1,24,000 நபிமார்கள் யாருக்கு வந்தாங்க? யூதர்களுக்கு வந்திருந்தாங்க. அந்த வழியில தான் இந்த யூதர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்த யூதர்கள் அந்த வழியில வந்திருக்கிறவங்க தான். உங்களுக்கு முன்னால் இத்தனை நபிமார்கள், இத்தனை ஆட்சியாளர்கள், இத்தனை விஷயங்கள் அந்த மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு கொடுத்திருந்தேன். ஒரு பொறாமை கூட உங்களுக்கு வரல. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்றைக்கு உண்டான உணவு கூட சரியான உணவு இல்லாத என் ஹபீபுக்கு இவ்வளவு ஆட்சி அதிகாரங்களையும் 9 மனைவி 11 மனைவி கொடுத்தோன்னு உங்களுக்கு பொறாமை வந்துருச்சா? என்னங்க அல்லாஹ் கேட்கறாங்க. இப்ப கெட்ட குணத்திலேயே 2வது குணம் என்னதுங்க? பொறாமை. அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான் பாருங்க. அம் யஹ்சுதூன அன்னாஸ, மனிதர்களின் மீது இந்த யூதர்கள் பொறாமை கொள்கிறார்கள். மனிதர்கள் அப்படின்னா யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை சொல்லாம மனிதர்ங்கிற வார்த்தையை சொல்றான். இந்த மனிதர்கள் அப்படிங்கிறதின் மூலமாக யார் நாட்டம்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா நாடுறான். என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். அலாமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபையில் நின்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒன்றின் மீது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமை கொள்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்ன இப்படி நீங்க சொல்லிட்டீங்க? என்ன இந்த மாதிரி நினைக்கிறீங்க நீங்க? நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஃபகத் ஆத்தைனா ஆல இப்ராஹீமல் கிதாப வல் ஹிக்மத வ ஆத்தைனாஹும் முல்கன் அதீமா. நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளுக்கும் ஞானத்தையும் கல்வியும் ஆட்சி அதிகாரத்தையும் நாம கொடுத்து தானே இருந்தோம். ஏன் அவங்களின் மீது மட்டும் உங்களுக்கு பொறாமை வரல? என் ஹபீபை மட்டுமே ஏன் பொறாமையோட பாக்குறீங்க நீங்க? என்ன அல்லாஹ் தஆலா
சொல்ற செய்தி புரியுதுங்க? இதுல என்ன விளங்குதுங்க? ஒரு கடுகளவு கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை விட்டு கொடுக்கறதே இல்லை. விட்டு கொடுக்கறதே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ். இப்போ ஒரு மனுஷனுக்கு பொறாமை அப்படிங்கிறது மிக மிக மோசமானது. கெஞ்சத்தனமும் பொறாமையும் என்னதுங்க? மோசமானது. இந்த ரெண்டு குணமும் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நோயா என்ன செய்யுதுங்க? பரவி அப்படியே விரிஞ்சு போயிருக்குது, விரிஞ்சு பறந்து போயிருக்குது. யார் கல்வில என்ன இருக்குதுங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க? யூகித்து கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கெட்ட குணம் என்னதுங்க? பொறாமை அப்படிங்கிறதும் கெஞ்சத்தனம் அப்படிங்கிறதும். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த ரெண்டு குணத்தையும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாதீங்க, நீங்க எந்த சூழ்நிலையிலும் அதை எடுத்துக்காதீங்க. அதை என்ன செய்யாதீங்க? எடுத்துக்காதீங்க. நெருப்பு எப்படி விறக கரிக்குதோ அது மாதிரி உங்களை என்ன செய்யணுங்க? இந்த பொறாமையும் கஞ்சத்தனமும் என்ன செய்யணும்? அழிச்சிரும். அப்போ வாழ்க்கையில என்ன இருக்கணும்? இந்த ரெண்டு குணமும் இருக்கக்கூடாது. இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. கெட்ட குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கஞ்சத்தனம். ரெண்டாவது பொறாமை. சரி, இது தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இதுக்கு கீழே தான். நல்ல குணத்துல எதுங்க ஃபர்ஸ்ட்? தர்மம், சபர், விட்டு கொடுக்குதல். அதான் சொல்லிட்டாரு, தான தர்மம். சும்மா சொல்லுங்களேன். நல்ல குணம், நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு, ஹெல்பிங், உதவி செய்யும் மனப்பான்மை. அப்புறம் அவ்வளவுதானா? எங்க நல்ல குணம் நல்லவங்களோட தொடர்புல இருக்கிறது. எங்க நல்ல குணங்கிறது 360ன்னு சொல்லிட்டேன். எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் 360 இன்னும் மிச்சம் இருக்கும். உறவு முனையை இணைக்கிறது, நல்லதையே நினைப்பது, யாருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது. ஏங்க அந்த பக்கத்துல இருந்து பால் வந்தா தான் இந்த பக்கத்துல இருந்து பால் எப்படி போயிருக்குங்கிறதே தெரியும் எனக்கு. சொல்றது புரியுதுங்களா? நல்லது செய்யலைன்னால் கெடுதல் செய்யக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் டச்சார் பிடிச்சார் பாருங்க, அங்கதான் பாயிண்ட் இருக்கு. இதுக்கு தான் எதையும் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப இவ்வளவு குணங்கள் இருக்குது இல்லைங்க. ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, என்னதுங்க? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரி? முதல்ல இருக்கிற குணம் இது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை சொல்றப்ப இன்னக லஅலா குலுகின் அதீம் அப்படின்னு சொல்ற அல்லாஹ் தஆலா. மிக பிரம்மாண்டமான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீங்க நாயகமேங்கிற அல்லாஹ் தஆலா. என்னதுங்க? உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த குணமே என்ன செய்யுது? இந்த துனியாவுக்கும் ஆகிரத்திற்கும் என்ன செய்யுது? பாஸ் ஆகுது. மிக பிரம்மாண்டமான ஒரு குணம். அந்த பிரம்மாண்டமான குணத்தினுடைய ஃபர்ஸ்ட் குணம் என்ன? ஒன்று இருக்கும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு நான் சொன்னா விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம் இல்லைங்க, வாரம் வெள்ளிக்கிழமை ஓதுற பழக்கம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்க. அந்த ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு எழுத்து ரொம்ப மோட்டாவா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னங்க? சூரத்துல் கஹ்ஃப் வாரம் ஓதுற ஆட்களுக்கு பார்த்துருப்பீங்க. வல் யத்தலத்தஃப். என்னதுங்க? வல் யத்தலத்தஃப் அப்படிங்கிற வார்த்தை என்னதுன்னா மோட்டாவா இருக்கும். மற்றதெல்லாம் சாதாரணமா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அந்த எழுத்து மட்டும் என்னதுங்க? ரொம்ப கனத்த எழுத்துலால் என்ன செய்வாங்க? அதை எழுதி இருப்பாங்க. இந்த வல் யத்தலத்தஃப் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொத்த குர்ஆன் ஷரீஃப்லையும் ஆக நடுப்பகுதி இதுதான். என்னங்க? சரி சமமா பிரிச்சோம்னா இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் சரி பாதி. நடுவில் இருக்கிறது இந்த வார்த்தை, நடுவில் இருக்கிறது இந்த வார்த்தை. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃபை எப்படி ஸ்கெட்ச் போட்டிருக்கான் பாருங்களேன். இந்த நடு வார்த்தையை மட்டும் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோம்னா மொத்தமும் நம்ம கையில என்ன செய்யும்? வந்துடும். அப்படி மானமான வார்த்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல போட்டிருக்கிறான். என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒரு சரித்திரத்தை பார்ப்போமே. குகைவாசிகள் எத்தனை வருஷம் தூங்குனாங்க? 300 வருஷம் என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்க. ஏன் போய் தூங்குனாங்க? அந்த காலத்தில் இருந்த ஒரு நசாராக்களுடைய ஒரு அரசன் என்ன செஞ்சான்னு சொன்னோம்னா, சிலையை வணங்கணும், கடவுளாக ஏற்றுக்கணுங்கிற செய்தியை சொல்றப்ப நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், நாங்கள் அல்லாஹ் ரசூலை தான் ஏத்துக்கோம் சொல்லிட்டு 7 வாலிபர்கள், அந்த 7 வாலிபர்களோடு ஒரு நாயம் என்ன செஞ்சிச்சுங்க? குகைக்குள்ள போச்சு. குகைக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க? தூங்கினாங்க.
தூங்குனாங்க 300 வருஷம் தூங்குனாங்க. இவங்க தூங்குறப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்ச சொன்னான்னா, இந்த பக்கம் அந்த பக்கமா அந்த உடம்பை என்ன செய்யறாங்க, புரட்டி புரட்டி போடுறான். ஏன்னா ஒரே பக்கமே படுத்தா மனுஷன் உடம்புல என்ன வந்துடும், புண்ணு வந்துடும். இங்க காய்ச்ச வந்தவர் உடம்பு சரியில்லாம இருந்து ஒரே இடத்துல படுத்தா படுத்து படுத்து உடம்புலாம் புண்ணாகி போச்சுன்னு சொல்றோம்ல. ஒருத்தன் 300 வருஷம் ஒரே இடத்துல தூங்கினா என்னத்துக்காக? அவ்வளவுதான். இந்த மனிதர்களுக்கு சூரிய வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு வெளிச்சத்திற்கு உண்டான கேப்பை என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ் தஆலா விட்டு வச்சிருந்தான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காலையில படுத்திருந்தவங்க என்ன செய்யறாங்க, சாயங்காலம் எந்திரிக்கிறாங்க. சாயங்காலம் படுத்திருந்தவங்க காலையில எந்திரிக்கிறாங்க. எப்படியோ ஒண்ணு படுத்து எந்திரிச்சவங்க நினைச்சாங்களாமா, ஆஹா ரொம்ப நேரம் தூங்கிட்ட மாற்று தெரியுது, ஆஹா ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் நம்ம அப்படின்னு என்ன செய்யறாங்க, கண்ணு முழிக்கிறாங்க. எத்தனை வருஷம் தூங்கியிருக்காங்க? யாருக்குமே 300 வருஷம் தூங்கியிருக்கோம்னு தெரியல. ஏதோ காலையில படுத்து சாயந்தரம் எந்திரிச்சிருக்கிறோம், இல்ல சாயந்தரம் படுத்து மறுநாள் காலையில் எந்திரிச்சு, இதுதான் அவங்க கணக்கு. ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ஏதாவது போய் வெளியே போய் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வைக்கிறப்ப அதில் ஒருத்தர் சொல்றாரு, எப்பா நாமளே யாருக்கும் தெரியாம உள்ள வந்து படுத்திருக்கிறோம், இப்ப நீ போய் வெளியே போய் ஊரை கூட்டி பிரச்சனை பண்ணேன்னா நாம என்ன செய்வோம், மாட்டிக்கிட்டோம்னா அரசர்கிட்ட என்ன செய்வாங்க, நம்மளைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அரசர் கைது பண்ணி நம்மளை என்ன செய்வாரு, ஜெயில போட்டுருவார். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். அதனால இங்கதான் பதில் இருக்குது. அதனால நீ காசை எடுத்துக்கிட்டு இந்த போகிற ஆளு கடைக்காரங்கள்ட்ட ரொம்ப மிருதுவா நடந்துக்க. என்னதுங்க, ரொம்ப மிருதுவா நடந்துக்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வல் யதலத்தஃப், நீ மிருதுவோடு நடந்து கொள். என்னதுங்க, மிருதுவோடு நடந்து கொள். தமிழ்ல சொல்றதா, அரபியில இங்கிலீஷ்ல சொல்றதா சாஃப்டா நடந்துக்கங்க, ரொம்ப மென்மையா நடந்துக்கங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, கடைக்காரங்கள்ட்ட போகிறார். இந்த நாணயத்தை கொண்டு போய் கொடுத்தவன அந்த கடைக்காரன் திருன்னு முழிக்கிறான். என்னப்பா இது, புதுசா என்னத்தையும் எடுத்து வந்திருக்கேன், ஏன் காசைத்தான் எடுத்து வந்திருக்கேன், நான் என்ன காசைத்தான் எடுத்து வந்திருக்கேன். அது 300 வருஷத்துக்கு அப்போ இடையே முடிஞ்சிருச்சு. அந்த காசெல்லாம் என்ன ஆகி போச்சு, எக்ஸ்பிரி ஆகி போச்சு. நம்ம மாதிரி அந்த காலத்துல ஒரு ஆள் இருந்திருப்பான் போல தெரியும், அடிக்கடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது. எக்ஸ்பிரி ஆகி போச்சு. இந்த காசெல்லாம் செல்லாது, என்ன தூக்கிட்டு போ. காசு செல்லாதா? என்னடா நைட்டு படுத்து காலையில் எழுந்திருக்கிறவங்கள காசை செல்லாதுன்ட்டாங்க. என்னங்க, நைட்டு படுத்து காலையில் எழுந்திருக்கிறதுக்குள்ள காசை செல்லாதுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, திருன்னு முழிக்கிறாரு. ஆமா, இந்த ஊர்ல உன்னை நான் பார்த்ததே கிடையாது, நீ என்ன புதுசா இருக்கிற நீ? கடைக்காரர் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. இல்ல நான் வர்றேன்னு என்ன செய்யறாரு. இவர் பம்புறப்ப அந்த கடைக்காரன் என்ன செய்யறான், புடிச்சுக்கிட்டான். அந்த கடைக்காரன் புடிச்சுக்கிட்டான். யாரு நீ, என்னன்னு சொல்லி என்ன செய்யறான் கேட்க வர்றப்ப, அவங்க சொல்லி விட்டுருக்காங்கல்ல, சண்டை போடக்கூடாது, மிருதுவா நடந்துக்கணும், மென்மையா நடந்துக்கணும் சொன்னாங்கல்ல, மெல்ல மெல்லமா சொல்றார். இப்படி நடந்துச்சு. அந்த அரசன் இறந்து போய் 300 வருஷம் ஆச்சுப்பான். என்ன சொல்றீங்க? எப்பா நேற்று சாயந்தரம் போய் படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு வந்தா நீ என்ன 300 வருஷங்கிற? நீ இல்லை, நீ ஏதாவது இல்லை, நீ இரி, உங்க ஆளையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இவங்க 300 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஹிஸ்டரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்பதான் சொல்லப்படுச்சு, நீங்க சாயந்தரம் படுத்து காலையில் எந்திரிக்கல, எத்தனை வருஷம் தூங்கியிருக்கீங்க? 300 வருஷம் தூங்கியிருக்கீங்க. சுபஹானல்லாஹ். அன்னைக்கு அந்த அரசன் போனதுக்கு அப்புறம் அந்த அரசர் இடத்துல நல்ல ஆட்சியாளர் வந்தாரு. அல்லாஹ் ரசூலை ஏத்துக்கிற வந்தவொடனே இந்த 7 பேரை என்ன செய்யறாருங்க, அளவு கடந்து கண்ணியப்படுத்துறாரு. அளவு கடந்து கண்ணியப்படுத்தி என்ன செய்யறாரு, நீங்க உங்களுடைய பிரகாரம் என்ன செய்யலாம், நீங்க அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஈமானின் பிரகாரம் நீங்க என்னைக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க இருந்துக்கலாம், நாங்களும் அதில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், இனிமேல் நீங்கள் சுதந்திரமானவர்கள், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னு என்ன செஞ்சாங்க இவங்க சொன்னாங்கன்னு. இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 7 வாலிபர்கள், இவங்களுக்கு துனியாவில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நாம திரும்பவும் எங்கே போயிடுவோம், அந்த குகைக்குள்ளேயே போயிடுவோம். என்ன செஞ்சாங்க, குகைக்குள்ளேயே போனாங்க. அங்கேயே என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தானவங்களுக்கு இந்த எலும்புகள் இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சியாரத்தினுடைய டூருக்கு போனீங்கன்னா குகைவாசிகள் ஒரு குகைக்கு உங்களுக்குள்ள கூட்டிட்டு போகுவாங்க. அங்க எலும்புகள் இருக்குது. ஏன், இன்னமும் நாயினுடைய எலும்புகள் கூட அங்க என்ன செய்யப்படுது, பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நானா எதுவும் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, இந்த 7 நல்ல மனிதர்களோட இந்த நாயும் சேர்ந்ததுனால இந்த நாய் எங்க போகுது, சொர்க்கத்துக்கு போகுது. மனிதனுடைய தோற்றத்தை கொடுக்கப்பட்டு இந்த நாய் எங்க போகும், நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போகும். சரிங்க, நமக்கு டாபிக் என்ன தெரியுமா, இந்த 15வது சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வர்ற செய்தி என்னதுங்க, வல் யதலத்தஃப், என்னதுங்க, மிருதுவோடு நடந்துக்கங்க, மென்மையாக நடந்துக்கங்க.
குணத்திலேயே ஃபர்ஸ்ட் குணம் எதுங்க? இதுதாங்க. அதைத்தான் அவர் சொன்னார். ரொம்ப மனிதருடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அதிகமான ஃபர்ஸ்ட் குணம் மென்மையாக நடந்து கொள்ளுதல். எப்ப பார்த்தாலும் சரியான சிடுமூஞ்சியா இருப்பான் போல தெரியுது, சரியான கோபக்காரனா இருப்பான் போல. இந்த மனுஷன் என்ன வரக்கூடாது? இதனுடைய உச்சத்துல ஃபர்ஸ்ட் தரத்துல இருந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக். உங்களை சுத்தி இருக்கிற 1,24,000 சஹாபாக்கிட்ட நீங்க மென்மையா நடந்துக்கிட்டீங்க நாயகமே. அல்லாஹ் சொல்றான், மிக மிக மென்மையாக நடந்துக்கிட்டீங்க. ஒரு கால் நீங்க கொஞ்சம் லன் கலீலல் கல்வி கொஞ்சம் அப்படியே கடுகடுத்து நடந்துட்டீங்கன்னா லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை சுற்றி விரண்டு ஓடி இருப்பாங்க. ஒரு ஆள் கூட இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப மனித வாழ்க்கையில குணத்திலேயே ஃபர்ஸ்ட் குணம் என்னங்க? புரியுதுங்களா? மென்மைனா என்னன்னு புரியுதுங்களா? எங்க மென்மையான குணத்தை எப்படிங்க விலைக்கு சொல்றது? சமூகத்திற்கு தன்மையோட நடந்துக்கணும், பொறுமையோட நடந்துக்கணும், பேச்சு மெதுவா பேசணும். அப்ப என்னைய மாதிரிலாம் கத்தி பேசக்கூடாது. மென்மைங்கிறத எப்படிங்க மனுஷனுக்கு விலைக்கு சொல்றது? இதுக்கு லட்சக்கணக்கான வரலாறு சொல்லலாம். எத்தனை வரலாறு? லட்சக்கணக்கான வரலாறு இருக்குது ஹதீஸ்ல. ஹதீஸ் கிதாபில் திறந்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் தான். ஒரு தடவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களை கோபப்பட்டு பார்த்ததாக சரித்திரம் கிடையாது. என்னது கிடையாதுங்க? சரித்திரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப மென்மையாக தான் நடந்துக்குவாங்க, மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் பல முறை சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. பள்ளிவாசலுக்குள்ள ஒரு காட்டரபி வந்தார். வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு? கையிலை தூக்கி ஒரு பக்கத்தில் சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே ஒரு சூழ்நிலை இந்த பள்ளிவாசல் நடந்தால் நாமெல்லாம் என்ன செய்வோம்? என்னங்க செய்வோம்? நம்மளால என்ன கிடைக்குதோ. சஹாபாக்கள் இப்படி குதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல அவர் சிறுநீர் கழிக்கிட்டு பேசாம இருங்கன்றார். அவரை ஃப்ரீயா விட்டுருங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க என்ன மிருது தன்மைன்னு வருது பாத்தீங்களா? ஏங்க இதெல்லாம் வச்சிருத்து எப்படிங்க வச்சு பள்ளிவாசலுக்குள்ள ஒருத்தர் சிறுநீர் கழிச்சா எப்படிங்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? இப்போ நமக்கு இந்த கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயலே நமக்கு பதிலாக இருக்குது பாருங்க. சிறுநீர் கழிச்சு முடிச்சுட்டாரு, அவரை கூப்பிடுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்து உட்கார்ந்தார். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த அசுத்தத்தை சரி செய்யுங்கன்றாங்க. மண்ணை கொண்டு மூடி அதை என்ன செய்யுங்க? சுத்தப்படுத்துங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரசூல்லா பக்கத்தில் உட்கார்ந்தோம். ரசூல்லா தோல் மேலே கை கொடுத்து சொன்னாங்களாம்மா, இது பள்ளிவாசல், இது பள்ளிவாசல், இது தொழக்கூடிய இடம். தொழக்கூடிய இடத்துல அசுத்தத்தை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அசுத்தத்தை செய்யக்கூடாது. அசுத்தத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா அந்த இடத்துல தொழ முடியாமல் போயிடும். இப்போ நீங்கள் மனிதனுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய சிறுநீர் அப்படிங்கிறத அசுத்தம்டாங்க பெருமானார். அப்போ தான் அவருக்கு அது புரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இது வரைக்கும் அது ஒரு ஏதோ ஒரு உடம்புலேருந்து ஒன்று வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் இப்போ தான் சொன்னாங்க, இது வந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த மனுஷன் என்னவாயிடறான்? அசுத்தமானவனாக போயிடுறான். அந்த இடத்த அவர் சுத்தம் செய்யணும், அந்த இடத்தையும் சுத்தம் செய்யணும். இந்த தொழக்கூடிய இடத்துல இப்படி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா இவ்வளவு பெரிய வணக்கத்திற்கு அது என்ன செய்யும்? இடைஞ்சலா போயிடும்னு சொன்னோம்னா இத்தனையும் கிரகிச்சுட்டு உள் வாங்கிட்டு என்ன செஞ்சார்? ஊருக்கு போனார். அவங்க கிராமத்துக்கு போய் 300 பேர்ட்ட கூப்பிட்டு வந்தார். எத்தனை பேர்த்த? இந்த மாதிரி ஒரு மனுஷனை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லைன்னு என்ன செஞ்சார்? 300 பேர் அந்த ஒரு வார்த்தையால் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்களா? அல்லாஹ்வை சொன்னாங்களா? ரசூலை சொன்னாங்களா? குர்ஆனை சொன்னாங்களா? சஹாபாக்களை சொன்னாங்க? எதையாச்சும் சொன்னாங்களாங்க? எதையுமே ரசூலுல்லாஹ் சொல்லலையே. ஒன்னே ஒன்று தான் நடந்தாங்க. என்ன செஞ்சாங்க? மிருதுவாக நடந்துக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்துக்கு என்னாச்சு? 300 பேர் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதுதாங்க சாஃப்ட் கேரக்டர், இதுதாங்க தன்மையோடு நடந்துக்கிறது, இதுதாங்க மென்மையாக நடந்துக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகமே நீங்க எந்த சூழ்நிலையும் என்ன செய்யலைன்னா நீங்க மிருதுவான தன்மை அற்று வேற தன்மையை நீங்க நடந்துக்கவே இல்லை. அப்படி ஒரு கால் நடந்திருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிற சஹாபாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? விரண்டி ஓடி போயிருந்திருப்பாங்க. யாருமே போகல. அப்ப குணத்திலேயே ஃபர்ஸ்ட் குணம் எதுங்க? அதோட நடந்துக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாங்க. ரொம்ப முரடு பிடிக்கிற ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க?
ரொம்ப முரடு பிடிக்கிற பையன், எதுக்கெடுத்தாலும் முரடு பிடிக்கிற பையன்ட்ட எப்படி தெரியுமா நடந்துக்கணும்? சாஃப்டா நடந்துக்கங்க, அவனை அடக்கிடலாம். என்னதுங்க? ஒண்ணும் இல்லைங்க. சாதாரணமான ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்குறவங்க கூட எப்படி தெரியுமா பயிற்சி கொடுக்குறாங்க? அதை தடவி கொடுத்து தாங்க பயிற்சி கொடுக்குறான். தடவை 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 அவன் கைக்கு என்ன வந்துடுது? நாய் வந்துடுது. அப்புண்டா அப்பு, டவுனுன்னா டவுன், எல்லாத்தையும் கேட்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஈமான ஏத்துக்கிறதுக்கு முன்னாலே பெருமானார சுத்தி இருந்த அத்தனை குஃபார்களுக்கு என்ன பிடிச்சிச்சு தெரியுமா? முகம்மதுன்ற அத்தனை பேரும் சரண்டர் ஆயிடுவாங்க. என்னங்க? முகம்மதுன்ற அத்தனை பேர் என்ன ஆயிடுவாங்க? சரண்டர் ஆயிடுவாங்க. முகமது சொல்லிட்டாரா சரி, முகமது சொல்லிட்டாரா சரி. ஆனா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரசூலுங்கிற வரப்போ முகம்மதே என்னமோ புதுசா சொல்றாரு. இத்தனை நாள இருந்த முகமது வேறையா இருக்குது, இப்ப இருக்கிற முகமது வேறையா இருக்காங்கிற அந்த அந்த விஷயம் என்ன செஞ்சிச்சு? மாறுச்சு. ஆனா அசல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னதுங்க? அத்தனை பேரும் சரண்டர் ஆயிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிந்த ஒரு செய்தி தானுங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைக்கணும். காபத்துல்லாவை கட்டியாச்சு, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைக்கணும். ஒரு கூட்டம் நான் தான் வைக்கவேங்குது, இன்னொரு கூட்டம் நான் தான் வைக்கவேங்குது. ரெண்டு பேர்த்த என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அடிச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி என்ன செய்யல? வைக்கவே முடியல. இப்ப கடைசியாக ஒன்று செஞ்சாங்க, நம்ம ரெண்டு பேரும் வேணாம், நம்ம ரெண்டு கூட்டத்தாரும் வேணாம், நம்மளையே சிறந்த ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் தன்னை நபின்னு சொல்லவே இல்லை. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் நான் தூதுவர்னு சொல்லவே இல்லை. நான் சரியான சாதாரண ஒரு மனிதனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல எல்லாரும் சொன்னாங்க, பேசாம முகமதை கூப்பிட்டு வைக்க சொல்லிடுவோம். உங்களுக்கு பிரச்சனை வேணாம், எனக்கும் பிரச்சனை வேணாம், முகமதை கூப்பிட்டு வைக்க சொல்லிடுவோம். அந்த பக்கம் கூட்டம், இந்த பக்கம் கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? காபத்துல்லாஹ்க்குள்ள உள்ளுக்குள்ள வர்றாங்க. முகமதே நீங்க தான் கல்லை தூக்கி வைக்கணும், நாங்க வைக்கக்கூடாதுன்னு இவரு சொல்ல, இவர் வைக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல, இப்படி எங்களுக்குள்ள சண்டை ஆகி போச்சு. என்ன பிரச்சனைனா, என்ன முடிவுண்டா, நீங்க தான் கல்லை தூக்கி வைக்கணும், ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் விட நீங்க தான் சிறந்தவராக இருக்கிறீங்க எல்லா காரியத்திலையும். இந்த நேரத்தில் கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரசூல்லா நினைச்சிருந்தா அந்த இடத்துல கல்லை தூக்கி வச்சிருந்துருக்கலாம். ஆனால் ரசூல்லா செஞ்ச செயல் என்ன தெரியுங்களா? இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மேலே போட்டு துண்டை கீழே விரிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? கீழே விரிச்சாங்க. விரிச்சிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி என்ன செஞ்சாங்க? நடுவில் வச்சாங்க. இப்போ இங்கிட்டு இருந்து ஒரு கூட்டத்தார்கள், இங்கிட்டு இருந்து ஒரு கூட்டம், நீங்க ரெண்டு பேரும் துண்டை பிடிங்க. என்னங்க? ரெண்டு பேரும் துண்டை பிடிங்க. சந்தோஷம் தாங்க முடியல, அத்தனை பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ரெண்டு பேரும் தான் தான் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன கிடைக்குது? சான்ஸ் கிடைக்குது கல்லை வைக்கிறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த மூளையை பிடிங்க, இந்த மூளையை பிடிங்கன்னு ரசூல்லா நடுவில் நின்றுக்கிட்டு, இப்போ பிடிங்க, பிடிச்சிட்டீங்களா, இப்போ நீங்க வச்ச மாதிரி ஆகி போச்சா, இப்படி தாங்களாக தாங்கி ரசூலுல்லாஹ் அப்படி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அத்தனை பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இதுதாங்க மிருதுவான தன்மை. எங்க அழகா காய் நவத்துறாங்க பார்த்தீங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ஒரு ஒரு குணத்திலேயே உயர்ந்த குணம் வேற ஏதாச்சும் இருக்காங்க? இதுக்கப்புறம் தான் எல்லாமே. இப்போ நம்ம சொன்னோம்லங்க, நல்லதை பேசுறது, சொந்தத்தை சேர்ந்து வாழ்றது, நீதத்தோட நடந்துக்கிறது, இதெல்லாம் எதுக்கு கீழே தான்? இப்போ சொல்லுங்க, சாஃப்டா நடந்துக்கிறவங்கள ஒரு மனுஷனுக்கு பிடிக்குமா, ஹார்டா நடந்துக்கிறவங்க ஒரு மனுஷனுக்கு பிடிக்குமாண்டா எதுதான் பிடிக்கும்? அழகா டீச் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இடத்துல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கிற இடத்துல ரொம்ப மிருதுவோடு நடந்துக்கிற ஆசிரியரை தானே ஒரு மாணவனுக்கு பிடிக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்க பொறாமப்படுறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். யூதர்களை பார்த்து கேட்கலாம், கெஞ்சத்தனத்துக்கு சொந்தக்காரன் நீ, பொறாம குணத்துக்கு சொந்தக்காரன் நீ, இப்பேற்பட்ட கெட்ட குணத்தை வச்சிருக்கிற நீ, உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரன் என் ரசூலுல்லாஹ்வை பார்த்த நீ குறகான்ற நீ, அல்லாஹ் விட்டுருவானா? இதை தான் இந்த ஆயத்தில் தஃப்சீரா என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்கிறான். யூதர்கள்ட்டையும் சில நல்லவங்க இருக்கிறாங்க நாயகமே. நம்ம ஒரு ஆள் தப்பு செஞ்சோடனே அந்த ஊருக்காரன் பூரா அப்படித்தாங்க. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு ஊருக்காரன் தப்பு செஞ்சுட்டாண்டா என்ன செய்வோம்? அந்த ஊருக்காரன் பூரா பேர் எப்படித்தாங்க, ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன செய்வோம்? அடிப்போம். நம்மலாம் தப்பு செஞ்சவொன்னே எல்லாம் சொல்லுவாங்க, பாய்மார்கள்லாம் இப்படித்தான், எல்லாம் இப்படித்தான் சொல்கிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு எதிர் திசையில் நம்மள்ட்ட இருந்து சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி மனித சமூகத்தில் இருக்குதா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலா யூதர்கள்ட்ட இருக்கிற யூதர்கள்ட்டையும் சில நல்லவங்க இருக்கிறாங்க நாயகன். அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள்ட்டையும் சில நல்லவங்க இருக்கிறாங்க நாயகன். அந்த நல்லவங்க உங்களை கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஈமான் கொண்டிருக்கிறாங்க.
ஈமான் கொள்ளாதவங்க நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அந்த யூதர்கள் இருக்கிற ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறவங்களுக்கு வருத்தம் வந்துருமா இல்லையா? என்னடா அவங்க கூட சேர்ந்து அல்லாஹ் எங்களையும் திட்டுறானேங்கிற குறை வந்துடக்கூடாது. அவங்கள ஈமான் கொண்டிருந்திருக்கவங்கள அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தணுங்கிற ஒரு நன்னோக்கத்தில் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி, இவர்களில் நின்றும் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் நாயகமே. ஒமின்ஹும் மன் சத்த அன்ஹு, இவர்களில் நின்றும் உங்களை விட்டும் புறக்கணித்த மனிதர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் நாயகமே. யார் உங்களை விட்டும் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நரகமே போதுமானதாக ஆகிவிட்டதுன்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்போ இதில் இந்த தஃப்சீரில் நம்ம என்ன படிச்சுக்கிட்டாங்க, இது வரைக்கும் பார்த்த தஃப்சீர்லே இது ஒரு வித்தியாசமான தஃப்சீர். என்னங்க, என்ன குணம்ங்க? அசல் குணம் மென்மையாக நடந்துக்கிறது. என்னங்க, ஒண்ணுமே டேக் ஆஃப் ஆகல. மிருதுவோடு நடந்துக்கிறதா வாழ்க்கையில அசல், அதுதான் அசல்ங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இதை ஒன்றை விட்டு போட்டு மத எத்ததை செஞ்சாலும் என்ன வராது, என்ன வராதுங்க, கணக்கில் வராது. என்ன வராது, கணக்கில் வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க ஒரு மனுஷன் இருக்க வேண்டிய குணம் என்னதுங்க, மென்மையோடு நடந்துக்கிறது, மிருதுவோடு நடந்துக்கிறது, மிக சாஃப்டாக நடந்துக்கிறதா என்ன செய்யறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். குணத்திலேயே கெட்ட குணம் எதுங்க? ஃபர்ஸ்ட் கஞ்சத்தனம், ரெண்டாவது பொறாமை. இந்த ரெண்டை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் நம் குடும்பத்தார்கள் அல்லாஹ் தஆலா நிறைவாக பாதுகாத்துருவானாக. இதற்கு அடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டிருந்தவங்க எங்க இருப்பாங்க, ஈமான் கொள்ளாத நரகவாசிகள் எங்க இருப்பாங்கிறத என்ன செய்யறான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எப்படி, நரகவாதிகள் நரகத்தில் வேதனைப்படக்கூடிய காரியங்கள் எப்படி, எப்படிலாம் நரகவாதிகளை நான் வேதனை செய்வேங்கிற முதல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அடுத்தடுத்த வசனத்தில் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தடுக்கப்பட்ட காரியங்கள் போன வாரம் என்ன பார்த்தாங்க, என்னங்க 3 நாளைக்கு மேல எந்த சகோதரத்தையும் பேசாம இருக்காதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, பேசாம இருக்காதீங்க அப்படின்னா வெறுப்பு உண்டாக்காதீங்க. இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர் எதுவும் இன்னைக்கு பார்த்த தஃப்சீருடைய இதுவும் இதுதான். வெறுப்பை என்ன செய்யாதீங்க, உண்டாக்காதீங்க. சண்டை போட்டிருந்தீங்கன்னா 3 நாளைக்குள்ள என்ன செய்யுங்க, பேசிடுங்க. சண்டை போட்டவங்கள சிறந்தவங்க யாருன்னா, யார் முதல்ல சலாத்தை கொண்டு தன்னுடைய விஷயத்தை உடைச்சிட்டு போய் பேசுறாரோ அவர் தான் என்னதுங்க சிறந்தவர். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்சீர் முடிச்சுட்டு போகிறப்ப போன வாரத்தை ஒருத்தர் சொன்னார், மாசத்துக்கு ஒருக்கா இதை பற்றி பேசுங்க ஜெர்த்து, எங்கே பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சண்டையாக இருக்குது. அத்தா மகன்கிட்ட பேசுறதில்ல, மகன் அத்தாட்ட பேசுறதில்ல, தம்பி அண்ணன் தம்பி பேசுறதில்ல, அக்கா தங்கச்சி பேசிக்கிறது இல்லை, ஒரே சண்டையாக இருக்குது. மாசத்துக்கு ஒருக்கா இதை பற்றியே ஒரு பயான் பேசுங்கன்றார். இதை பற்றி என்ன ஒரு நாள் என்ன ஒரு வருஷம் வேணாலும் பேசலாம், ஒரு வருஷம் வேணாலும் பேசலாம். கல்பு மாறணும் இல்லை. ரசூல்லா செய்தி சொன்னாங்களே உங்களுக்குலாம் தெரியும்லங்க, இந்த பக்கத்துக்கு இருக்கிற மலையை அந்த பக்கம் நவுத்தி வச்சிடலாம். என்னதுங்க, புரியுதுங்களா? இந்த பக்கத்து இருக்கிற மலையை அந்த பக்கம் நவுத்தி வச்சிடலாம். ஆனால் மனுஷன் மனசை மாத்துறது அவ்வளவு சீக்கிரம் இல்லைன்றாங்க, அவ்வளவு சாதாரணம் இல்லைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க 100 வாரம் இல்லைங்க, 300 1000 தடவை கூட பேசலாம். மனுஷனுக்கு என்ன வரணும், கல்புல மாற்றம் வரணுமா இல்லையா? அந்த மாற்றம் வராத வரைக்கும் எதுவுமே என்ன செய்யாது, கேட்டது கேட்டதாகவே தான் இருக்கும். எதுவும் என்ன செய்யாதுங்க, அமலுக்கு வரவே வராது. என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலையும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை அந்த குடும்பத்தில் என்ன வருங்க, ரஹ்மத்து வருங்க. சண்டை சச்சரவு வந்துருச்சுன்னா ரஹ்மத்தை மூடிட்டு நிக்குமத்தை அதாபை திறந்து விட்டோம்னு அர்த்தம். அதாபை திறந்து விட்டுட்டோம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எல்லா சங்கடமும் வரும். இதை விளங்குறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்கிறேன். ரசூல்லாட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கள் குடும்பத்தில் பரக்கத்தே இல்லைன்றார். என்ன சொன்னார், எங்கள் குடும்பத்தில் பரக்கத்தே இல்லைங்க நாயகமே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பக்கம் ஒரு பக்கம் என்ன செய்யுது, செலவாகி போய்கிட்டே இருக்குது. ரசூல்லா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அழகா கேட்டாங்க, பதில் சொல்ல. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி நீங்களாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க பெருமானார். என்ன கேட்டாங்க, எப்படி நீங்களாம் சாப்பிட்றீங்க? நாங்களாம் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றோம்ட்டாங்க. நாங்கெல்லாம் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றது இந்த சமூகத்தில் என்ன ஆகி போச்சு, அதிகமாக போச்சு. என்ன ஆகி போச்சு, அதிகமாக போச்சு. அவர் உட்கார்ற நேரத்தில் இவர் உட்கார்றதில்ல, இவர் சாப்பிட்றப்ப அவர் சாப்பிட்றதில்ல. ஏதோ ஒரு மனசங்கடம். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க,
இப்போ அவர் கேட்டார், நாங்கள் நாயகமே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றோங்க நாயகமே. ரசூல்லா சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்றாங்க. இது ஒரு அமல் தான். தொழுங்க, நோம்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க, அதை செய்யுங்க, இதெல்லாம் சொல்லலை. சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்னது? சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னாங்க. சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. போன சஹாபி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தார். நாயகமே இப்போ இங்கே நாங்கள் பறக்கத்தான் இருக்கிறோங்க நாயகமே. இப்போ சொல்லுங்க, சேர்ந்தா என்ன வருதுங்க? பிரிஞ்சா என்ன போயிருது? முடிஞ்சு போச்சு. இதுதான் அசல் பாடம். இதுதான் பாடம். வேற ஒன்றும் ஓக யோசிக்கிறதுலாம் தேவையே இல்லை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்சீராக நம்ம என்ன செஞ்சோம், போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் தடுக்கப்பட்ட காரியங்கள். ரசூல்லா சொன்னாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இல்ஹாரி சூஇ, கெட்டதை சமூகத்தில் பரப்பாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க? கெட்டதை பரப்பாதீங்க. ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் நம்ம கண் முன்னால இருந்தாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு அப்பப்போ படிச்சுன்னு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும், ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்வாங்க, நமக்கு எடுத்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கண் விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம நடக்கிற நம்ம காலத்தில் நாம் எதை கண் கூடாக பார்க்குறோமோ அதுதான் உண்மை. அதுதான் உண்மையாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நடந்து காலத்துக்கு கடத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கெட்டதை பரப்பாதீங்க. அப்படி கெட்டதை நீங்கள் பரப்புனீங்கன்னு சொன்னோம்னா அது உண்மையாகவே இருக்கட்டும், அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அப்படி நீங்கள் கெட்டதை நீங்கள் பரப்புவீர்களே, ஆனால் அந்த மனிதரின் மீது உண்டான வெறுப்பு உங்கள் கல்வியில் வந்துடும். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, துனியாவில் ஃபார்வேர்ட் மெசேஜ் தான் ஜாஸ்தி. என்னங்க? ஃபார்வேர்ட் மெசேஜ் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணி 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 என்ன ஆகி போச்சு, ஃபார்வேர்ட் மெனி டைம்ஸ்னு வந்துருச்சு. இதுக்கு மேல் நீ ஃபார்வேர்டே பண்ணாத, துனியாவில் முழுக்க சுத்திட்டு வந்துருச்சு. அப்படி இருந்து என்ன செய்வார் ஒருத்தர், ஃபார்வேர்டு பண்ணுவார். இன்னைக்கு நல்லதை சொல்றது, ஒரு மனிதனை பற்றி உண்டான நல்லது சொல்றது ரொம்ப கம்மி, ஒரு மனிதனை பற்றி உண்டான கெட்டதை சொல்றது அதிகம். நடக்குதா இல்லைங்களா? ஆச்சியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டா, பொண்ணு வாங்கலான் இருந்தவர் பொண்ணு கொடுக்கலான் இருந்தவர் அப்படியே போயிடுவார். என்னாச்சுங்க? அப்படியே என்ன செய்வார், போயிடுவார். இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு பள்ளிவாசலில் ஒருத்தர் வந்து ஒரு மொஹல்லாவில் பொண்ணு கொடுக்கலான்னு வர்றாரு. எங்கே யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு என்ன செய்கிறாரு, குழம்பி போயிட்டு தீர்க்கமாக ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கரெக்டாக விசாரிக்க முடியும், பள்ளிவாசல் இமாம்கிட்ட தான் விசாரிக்க முடியும். பள்ளிவாசல் இமாம்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி இந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இமாம் எல்லா விவரத்தையும் கேட்டாங்க, எதையுமே பதில் சொல்லலை. இமாம் எல்லா விவரத்தையும் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. கேட்டுட்டு, நீங்கள் எந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுக்குறதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது நல்ல குடும்பம். முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் முடிஞ்சிருச்சா? நல்ல குடும்பம் இது. 5 நேர தொழுகையாளி அந்த குடும்பத்தார்கள், நல்ல பேணுதலான பிள்ளைங்க, நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம். இப்போ வந்தவருக்கு அதபராத சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு கல்புல, ஆஹா அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிவாசல் இமாமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே வேற என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவாகிற கண்டிஷனில் அதை என்ன செய்கிறாரு, ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் இமாமை வச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பொண்ணை கொடுத்துட்டாரு. இதுவே விவரம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிருந்தா, பசங்கள்லாம் ஒன்றும் சரி கிடையாதுங்க, ஆளே சரி கிடையாது, எல்லாம் அங்கங்கே சுற்றுறானுங்கன்னு என்ன செய்யறாது, பரப்புனாருந்தா அந்த பையன் உண்மையிலேயே நல்ல பையனாக தான் இருப்பான். இவருக்கு ஏதோ ஒரு மன சங்கடமாகி போய் அந்த பையனின் மீது உண்டான வெறுப்பாகி போய் என்ன ஆகி போச்சுங்க, நல்ல காரியமே நடபெறாமல் போயிடுச்சு. இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெட்டதை என்ன செய்யாதீங்க, நீங்கள் பரப்பாதீங்க. இது முசீபத்திலேயே பெரிய முசீபத். குழப்பத்திலேயும் உச்சகட்ட குழப்பம், குழப்பத்திலேயே உச்சகட்ட குழப்பம். கொலையை விட பெருசது என்னதுங்கன்னாங்க, குழப்பம் பெருசுண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொலை சின்னது தான், குழப்பம் பண்ணுறது பெருசுண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இந்த கெட்ட குணத்தை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ்,
நல்ல குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கெட்ட குணங்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வாழுகிற காலத்திலே நல்ல மிருதுவான தன்மையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அடுத்தவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு உண்டான தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கெஞ்சத்தனத்தை விட்டும் பொறாமை விட்டும் என்று சொல்லப்படுகிற கெட்ட குணங்களை விட்டும் எங்களையும் குடும்பத்தார்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கல்விலே ஹலாலான எண்ணங்களை தந்தருள்வாயாக. ஹராமான எண்ணங்களை விட்டு எங்களுடைய கல்விகளை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஹலாலான உணவுகளை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான காரியத்தை மட்டுமே செய்வதற்கு எங்களுடைய நாட்டங்களை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. கெட்டதை விட்டும் அசுத்தத்தை விட்டும் அசூசியை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ഖൈർ ഖൽഖிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.